ராம்ஜித் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இது மட்டும் 3500 ரூபாயாடா? இது மட்டும் 3500 ரூபாயா? இல்லடா 3 பீஸ் இருக்குது. 3 பீஸ்னால நினைச்சடா. மாப்பிள்ளை கோட்டு எவ்வளோடா? 13000. மாப்பிள்ளை கோட்டு 13000 ரூபாய். மாப்பிள்ளை தம்பி கோட்டு 18000 ரூபாய். எவ்வளோ? 18000. 18000 ரூபாய்க்கு மாப்பிள்ளை தம்பி கோட்டு. 19000. இந்த ஷர்ட் மட்டும் 4000 ரூபாய்க்கு ஷர்ட் எடுத்திருக்கான். இப்ப குறைச்சு நானு பேசி கம்மி எவ்வளவு கம்மி பண்ணிருக்கான்? 2500 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். அப்பயே அதிகம் தான். அதுதான் என்ன சொன்னாங்க? இப்போ இந்த கலர் எடுத்து வெளி கடையில் வாங்கிக்கலாம். டை மட்டும் தான் மிஸ்ஸிங். ஏய் மாட்டி விடுறா. என்னடா இதே மாட்டுன்றீங்க அதே மாட்டு. வாயில மியூசிக் பண்ணலாம் காப்பி ரைட் வரதுல மம்மிக்கு போடுறேன்டா. சரிங்க பாத்துக்கோ. டை எங்க? சூப்பர். டை போட்டா சட்டையை மறைஞ்சு போயிடுது. அவன் சொல்லிட்டான் இதெல்லாம் வேணாம் ப்ரோ. டேய் இது வெளியலாம் விட கூடாது. உள்ள வரணும்டா. திரும்ப நீ முன்ன போட்டா. முன்ன போட்டுருப்ப. அவ்வளவுதான். நல்லா இல்லையா? மாத்திட்டு வந்துடுமா? அது நல்லா இருந்தது. அவனை எடுத்து விட்டான். அது வந்து அந்த அவனுங்க ஷோரூம்ல லைட்டிங் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. எதை போட்டாலுமே நம்ம கலரா தெரியும். ஆமா எல்லாத்துக்கும் சூட் ஆகுது. இப்படி இல்ல தலைவா இது ஃபுல்லா போட முடியல. என்ன தலைவா சட்டையே போட மறந்துட்டேன். ஐயோ அங்க என்ன பண்ணாம போயிட்டு சார் இன்வென்ட் வாங்க சார். அங்கயா கடையிலையா? ட்ரவுசர் போட்டு கோட் போட்டுருந்தான் சார். போட்டா தெரியாது. பேண்ட் போட்டு வாங்க. அத நீ முதல்ல பேண்ட குடுறா அப்படிட்டு பேண்ட் ஒரு மாடல் பேண்ட் போடுவாங்க. சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா டேய். இப்போ ரோட்ல ஒரு ராயல் வாக் பண்ண போறாரு எங்க தலைவர். என்ன மாப்பிள்ளை நடந்து எல்லாரும் பாரு என்ன மாப்பிள்ளை நடந்து போறாரு. மாப்பிள்ளை கார் இல்லையா? மாப்பிள்ளை ரெடி எல்லாம் போலாமா? எல்லாம் ரெடி. மாப்பிள்ளை ரெடி. போலாமா? மண்டபத்துக்கு போயிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரு. எடு நமக்கு தான் அதிகமாக தேவைப்படும். லேட் ஆயிடுச்சுன்னு வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. அவனை தலைவன் எங்க இருக்கான்? கீழே டைனிங் ஏரியால திரிஞ்சிட்டு இருக்கான். எங்கடா அவன்? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கங்க. ஏய் என்னடா எங்க அண்ணனை பார்த்துக்கொண்டு தானே விட்டு வந்தேன். அப்படியாடா? ஆமாண்டா. அண்ணனை பார்க்கணுமாங்க? ஐயோ சாரிங்க 1 மினிட். ஒரு வழியாக கேட்க வெற்றிகரமாக போய் சேர்த்துட்டு எல்லாரும் கிளம்பி இங்கே வந்தாச்சு. கேக்க சேர்த்தோம். வெற்றிகரமா ஓபன் பண்ணலாம். ஆமா எனக்கு ஏதோ பயமாவே தான் இருக்குது. ஓபன் பண்ணாதான் தெரியும் சாஞ்சிருக்கா. ஓபன் பண்ணாதான் தெரியும் அது கத்தி வேணுமா இல்ல கரண்டி வேணுமா சாப்பிட்டு. யாரும் தெரியாது. வெளியே ஒரு ஸ்னீக் பீக் பார்த்துட்டு வரோம் வாங்க. என்னடா எம்டியா இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க கீழே. ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. ஆமாம்
தலைவர் வந்ததே 8 மணிக்கு 15 minutes தான் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். எல்லாம் கழுவி ஊத்துனாங்க சூப்பரா. கண்டிப்பா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வச்சு செய்வாங்க நினைக்கிறேன். வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க. அதான் இவனை நடுவுல போய் உட்கார வச்சிட்டா திசை திரும்பிடும் அவங்களோட. நான் இருக்க மாட்டேன், ஓடி போயிடும். என்ன தானே என் கெஸ்ட் வந்து சொல்லுவாரு, கிட்டத்தட்ட என்ன வந்து 2 வருஷம் கழிச்சு பாக்குறாரு. 2 வருஷம் கொஞ்சம் பின்னாடி வையா. அவனுக்கு ஒயிட் ஷோல்டரா ஜிம்முக்கு போறதால. இந்த 2 வருஷத்துக்கு மேல இவன் இன்னும் நெத்தா பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வைக்கிறாரா? பாடி மூணு பீலி வர மாட்டேங்குது. அப்படிதான் இருக்கணும், மாறி இருக்கணும். தாம்பரத்துல இருந்து போர் இருக்கு, வாட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. பாரிதான் அப்படிதான் பார்த்தே ட்ரெஸ் போட்டுருக்காரு. நான் டவுசர் போடுற சொன்ன ஃபர்ஸ்ட் தலை டவுசர் போட்டுட்டான். அப்புறம் தான் கார்கோ பேண்ட் பார்த்தேன். செகண்ட் அதை போட்டு வந்துட்டேன். சரி எதுக்கு ஓட்டதை போய் போடுறோம். அதை போட்டு வந்ததுக்கே எங்க அம்மா கறிவண்டி அடி, ஏன்டா கறிவண்டி அடி போட்ட வெளியே வந்திருக்கேன்னு கேட்டேன். எங்க வீட்டுல பார்க்கல, ட்ரௌசர் போட்டு தான் ஏர்போர்ட்ல வந்து. ஐயோ டவுசர் போட்டு வந்தா எங்க அப்பா செஞ்சிருப்பாரு. நான் வேற வந்தேன் ஊருக்கு. இந்த ஊர் வேறடா, ரைட்ல டவுசர் போட்டு தான் வந்தேன். அது பக்கத்துல வெறும் ஓடா வெறும் போய் கவர் என் தலையை மை கவர் ரெடி பண்ணிருக்கான். இது என்ன கவர்னு பார்த்தீங்கன்னா மிரண்டுறீங்க. ஐயோ இரு போட வந்துட்டேன்டா. ஐயோ தெரியலையா எப்படி போய் கவருக்கு வந்து தெரியல. சரி கவர் தான்டா ஈஸி, மொய் தான்டா கஷ்டம். ஓகேவா? ஓகே வச்சு எழுதுறா டேய். கொஞ்சம் கம்மி மொய்க்கவர் கிளம்பா எங்கடா ஒரு சாரி ப்ரோ. ஜாமீன் மார்வல் கிளம்பாக்கம் காட்டு வாழ் அந்த காட்டு பொண்ணு காமிச்சு இவ்வளோதாங்க பொண்ணு. பார்த்தீங்களா எவ்வளோ கிரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்கோண்டு. கிரியேட்டிவிட்டியாக தான் இருக்கு. எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இங்கே நாங்கள் என்ன வேலை தரோம் பார்த்துட்ருக்கோம். வாங்கிட்டு வந்த கேக்கை பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கோம். பிரித்து நாங்கள் மேயில எல்லோரும் கொடுத்துட்ருக்கோம். அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் கேக் கொடுத்துட்ருக்கான் தெரியுதா, வளைச்சி கேக் கொடுத்துட்ருக்கான். எங்களுக்கு வந்து வெட்டுற வேலை, அவர் கொடுக்குற வேலை. முடிச்சுட்டு எல்லாத்தையும் வெட்டி அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். எல்லா கேக்கையும் விற்று முடிச்சா செம டயர்டாக இருக்குது. காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? 10:30 கால் இருக்குது. தலைவன் 10 ஆயிடுச்சு. வேலைக்கு போகணும். லீவுனாலே எங்கள் கால் அட்டன் பண்ணுவார். லேப்டாப் எடுத்துருங்க வந்துருங்க எடுக்கிறேன். வெற்றிகரமாக கல்யாணத்தை முடித்து சிறப்பிச்சாச்சு. கையில் பார்த்தீங்களா, நம்மளது இல்லை, மாப்பிள்ளையோட கிஃப்ட்டு. ராபின் வந்துட்டார். கல்யாணத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐயோ பசிக்குதுங்க செம்மையா. எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். வேன் வேறு போயிடுச்சு. வேன் திருப்பி கூப்பிட வரும்னு நினைக்கிறேன். ராபின் காலிலேருந்து பசின்னு இருக்காரு. சொல்லுங்கள் ராபின். போடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. சாப்பிட்டு உட்காந்து கிடப்பா. காலைல எத்தனை மணிடா அது? 4:30 போய் கிச்சனில் வடை இருக்கான்னு தெரியுனேன். அந்த ஒரு அக்கா பச்சை மிளகா தான் வெட்டிட்டு இருந்துச்சு. தம்பி இங்கே தங்கிட்டீங்களா தம்பி
நீங்கள் போயிட்டு வாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு கல்யாணம் முடிச்சாச்சு. இப்போ கல்யாணம் முடிச்சிட்டானா யாரும் விட மாட்டாங்க சாப்பிட, அதான் பிரச்சனை. வர மாட்டாங்க. கோயில் நல்லா இருக்கு அப்படின்னு விட்டா நடந்து கூட போயிடுவோம் நாங்கள். ஆனால் நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம். இன்றைக்கி மதியம் சாப்பாடு போட்டால் இங்கே சாப்பிட்றோம், இல்லை டேரெக்டாக ஆசிப் பிரியாணி போகிறோம். இங்கே பக்கத்து ஊரில் இருக்குது, 12 கிலோமீட்டர். நாங்கள் பிளான் பண்ணது லஞ்ச் அண்ட் டின்னர் தான். ஒரு பக்கம் போகிறப்ப தான் பிரேக்ஃபாஸ்ட் ஆடாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டுக்கல் பாயாலும் ஸ்டார்ட் பண்ண விட்றாங்க. ஆட்டுக்கால் பாயெல்லாம் இருக்காடா? தெரில, கெஸ்ஸிங். இல்லை அங்கே போர்டில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் போட்டிருந்தாங்கன்னா பாயா இருக்கும். அப்போ வேண்டாம். இன்றைக்கி நாங்கள் கோட் படத்துக்கு போகிறோம். ஃபஸ்ட் டே எல்லாம் டிக்கெட் கிடைக்கல நீங்கள் எல்லா தேட்டரும் காலியாக கிடக்குது. முக்கால்வாசி நேற்று நைட்டு சும்மா கோட் அப்படின்னு சர்ச் பண்ண பக்கத்து ஊரில் நிறைய சீட்ஸ் ஃப்ரீயாக பார்க்குறீங்களா அப்படின்னு எல்லா புக் மை ஷோ. அதுக்குன்னு வந்து நல்லா இருக்காது அப்படிலாம் சொல்ல, படம் நல்லா தான் இருக்கும் சொல்கிறேன். எல்லா சீட்டு டிக்கெட் கிடைக்கலான்றாங்களே, அதுக்கு வந்து ஒரு விஜய்னா பரவாயில்ல, 3 விஜய். 3 விஜயடா? அப்படி தான் நினைக்கிறேன். 2 விஜய் ட்ரெய்லரில். உங்கள் பல்லு பச்சை கலரில் மொட்டி இருக்கு. அதுதான்டா நீ கொடுத்த துளசி. பசிக்குது, நான் துளசி இலையெல்லாம் பசிக்குதுன்னு உள்ளே இருக்க துளசியெல்லாம் தின்ட்டுருக்கோம். ஆடு மாடு மாதிரி ஆக்கிட்டீங்கடா. ராம்ஜித் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கான். கல்யாணம் நடத்தின ஐயரே வெளியே வந்துட்டாரா? சீக்கிரம் எல்லாம் வெளியே. அவரே வெளியே வந்துட்டார் சைன்லாம் வாங்கிட்டு. ராம்ஜித் வந்துட்டு இருக்கான். சரி ஓகே, நம்ம போயிட்டு சாப்பிட போவோம். பசிக்குது. என்னென்ன வச்சுருக்காங்க பார்ப்போம் சாப்பாட்டில்.